எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற குடோன் நெல் வேலையை குடோனில் போயிட்டு விதை நெல் கேட்டோம். நெல் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து சேர்ந்த கடம்பத்தூர் ஒன்றியம் பேரம்பக்கத்தில் இருக்கிற குடோனில் போய் விதை நெல் கேட்டோம். இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வாங்கிக்கின்னு விதை நெல் போட்டு முளைக்கு போட்டு பார்த்து முளைக்கு போட்டோம். வரல. 2வது நாள் வரல. 3வது நாள் விதைச்சிட்டோம். விதைச்சி எங்களுக்கு 6 நாளில் ரிசல்ட் வரணும். வரலன்னு சொல்லிட்டு அவங்களோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். 2 பேர் பார்த்தாங்க அதிகாரியாக. பார்த்துட்டு உடனே என்ன சொல்லிட்டாங்க, விதை நெல் முளைக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் விதை நெல் என்ன வாங்கினா அதை வாங்கி போயிடுங்க. அந்த காசை இவ்வளோ நஷ்டமாக செலவு ஆகிருக்குது. இந்த இழப்பீடு கவர்மெண்ட்டு ஏற்றுக்கணும். இந்த காசு அலட்சியமாக நீங்கள் வாங்கின காசு வாங்கிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த செல்லம்பட்டி கிராமத்தில் 5 ஏக்கரில் விதை நெல் முளைக்காததால் விவசாயி அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மனோகரன். மனோகரன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த செல்லம்பட்டிடை கிராமத்தை சேர்ந்த நாகப்பன் என்பவர் தனது 5 ஏக்கர் சொந்த நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் விவசாயம் செய்வதற்கு தங்கள் பகுதியில் இயங்கி வரும் வேளாண் துறை அலுவலகத்தில் விதை நெல் கேட்டதற்கு தற்போது விதை நெல் இருப்பு இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர் அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் உள்ள அரசு துணை வேளாண்மை நெல் விதை நிலையத்தில் நெல் விதைகளை வாங்கி அவரது 5 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டுள்ளார். ஆனால் விதைகள் விதைக்கப்பட்ட பிறகும் 17 நாட்கள் ஆகியும் நிலத்தில் சரியான முளை எடுக்காதால் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நெல் விதைப்புக்கு தேவையான அனைத்து முனைப்புகளோடும் செய்திருந்த போதிலும் நெற்பயிர் முளைக்காதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். அரசு நெல் விதை நிலையத்தில் வழங்கப்படும் விதைகளின் தரத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பேரம்பாக்கம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தற்போது என்னை தொடர்பு கொண்டு நான் வாங்கிய நெல் விதைகளுக்கான பணத்தை திரும்பி தருகிறோம் என கூறுவதாக நாகப்பன் கூறுகிறார். இது குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கத்தில் உள்ள அரசு துணை வேளாண்மை நிலையத்தில் உள்ள அதிகாரியை தொடர்பு கொண்டு பேசிய போது நாகப்பன் எங்களிடம் வாங்கிய விதை நெல்லில் எந்த குறைபாடுகளும் இல்லை. அவர் விதை நெல்லை முதலில் நாட்டிட்டு பின்பு நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். மாறாக அவர் நிலத்தில் நேரடியாக விதை நெல்லை நட்டு முறையாக ஈரப்பதம் பராமரிக்காததால் நாற்று முளைப்பு வரவில்லை. இதனை அறிந்த வேளாண்மை துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்த பின் விவசாயிக்கு விதை நெல்லுக்கு உண்டான பணத்தை திருப்பி பெற்றுக் கொள்ளும்படி தெரிவித்திருக்கிறோம் என்று கூறியுள்ளது. எங்களிடம் பல விவசாயிகள் நெல், உளுந்து, காராமணி உள்ளிட்ட பல்வேறு விவசாயத்திற்கு தேவையான அனைத்து விதை நெல்களும் வாங்கி பயிரிட்டு வருகின்றனர். அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு புகாரும் தெரிவிக்கவில்லை. தற்போது இந்த புகார் எங்களுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்துவது. மேலும் நாகப்பன் விதைத்த அந்த 5 ஏக்கர் நிலத்தில் நெல் முளைக்காதால் அப்பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பும் சோகம் ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.